ஸ்பெஷல் நம்மளோட பாரம்பரியமான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே சுலபம் தான். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நான் சொன்ன மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மாவு பச்சரிசி வந்து எடுத்துருக்கேன். சாப்பாடு பச்சரிசி வந்து தனியாக இருக்கும். நீங்கள் கடையில் வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து அதிரசத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து 1 ஹவருக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் வந்து ஆடிச்சு பாருங்கள், அரிசி வந்து நல்லா உபிரியாகி வந்திருக்கு. இப்போ இதில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து 20 மினிட்ஸுக்கு அரிசியை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா பிடிச்சி பாருங்கள், பிடிச்சிட்டு உதறி விட்டுருங்க. ஒரு அரிசி கூட நம்ம கையில் ஒட்டல பாருங்கள், ஈரமே இல்லை பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இல்லைன்னா நீங்கள் இதுமாதிரி அழுத்தி கூட பார்த்துக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எல்லா அரிசியும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் அரிசி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா அரிசியை வந்து அரைச்சி ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லா மாவையும் வந்து ஜெலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு இந்த மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஈரப்பதத்தோடு இருக்கும். இல்லைனா மாவு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சுடுங்க. பாவு வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ பாவெல்ல வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ வெல்லத்துக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. வெல்லம் வந்து நல்லா வந்து நமக்கு கரைஞ்சி வரணும் பாருங்க. இப்போ வந்து நமக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டிக்கோங்க. ஏன்னா வந்து இதில் மண்ணெலாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறது. பாருங்கள், மண்ணில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வடிகட்டின வெள்ளத்தை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து பாவு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, பாவு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து விட்டு பார்ப்போம். பாருங்கள், விட்டோடனே கரைஞ்சிடுது. நமக்கு வந்து வெள்ளம் வந்து எடுக்கிற அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு பாவு வந்து கரெக்டான பார்த்தோன்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பியும் வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பாவு வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஸ்டிப்பாக நிற்குது. ஆறட்டுன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து வரணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உருட்டுற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பாவு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பதம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு உப்போ ஒரு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும் போதே மாவோட இந்த வெள்ளத்தை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசி மாவில் வந்து வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், இல்லைன்னா வெள்ளம் வந்து சீக்கிரமாக கட்டிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 1/2 hour கழிச்சா தான் வந்து நல்லா செட் ஆகும். இது வந்து அப்படியே ஒரு 1/2 hourக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. 1/2 hour கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். 1/2 hour வந்து ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா வந்து பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொட்டாமல் வரும். ஒரு சின்ன வாழை இலையில் வந்து இந்த மாதிரி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, ரொம்ப தடிசாகவும் தட்டக்கூடாது. மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் வந்து ரொம்ப மெலிசாவும் தட்டலை, ரொம்ப தடிசாவும் தட்டலை. இந்த அளவு இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உப்பி வருது பாருங்கள். இப்போ நம்ம அதிரசத்தை வந்து போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்ட உடனே பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். நல்லா வந்து அதுவே வந்து மேலே வந்து எழும்பி வரும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை வந்து தளிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து அந்த பாகெல்லாம் வந்து நல்லா வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னொரு கரண்டி வச்சு நல்லா வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக புழியக்கூடாது, லைட்டாக புழியணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
ஸ்பெஷல் ஸ்வீட் அதிரசம் ரெடி. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் டெக்கரேட்காக மேலே வந்து கசகசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி 20 அதிரசம் கிட்ட கிடச்சிது. நீங்களும் வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.